அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அருள்மிகு பிடாரி மாமூர்த்தி அம்மன். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் அடுத்த தாழம்பூர் கிராமத்தில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட சிலை பார்த்திங்கன்னா சுமார் 1000 வருடம் பழமையான சிலை. இந்த கோவிலோட அபூர்வம் என்னென்னு பார்த்திங்கன்னா அத்தி மரமே இந்த கோவிலுக்கு மேலே முளைச்சி பெரிய மரமாகி அந்த கருவறை இன்னும் இடியாமல் இருக்குது. அதுதான் இந்த மாமூர்த்தி அம்மன் கோவிலோட ஸ்பெஷல். இதை நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இந்த கோவிலில் இருக்கிற அற்புதங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலோட சிலை ரொம்ப பழமையான சிலைன்றதுனால இந்த சிலையை கிட்டத்தட்ட ஒரு 4 முறை திருட பார்த்துருக்காங்க. எத்தனை தடவை திருடியும் இந்த சிலையை எல்லையை தாண்டி எடுத்துகிட்டு போக முடியல. இந்த கோவிலேருந்து எடுக்க முடிஞ்சாலும் எல்லையை தாண்டும் போது அந்த சிலையோட எடை அதிகரிக்கிறதுனால இந்த சிலையை இந்த ஊர் எல்லையை விட்டு போட முடியல, அதாவது எடுத்துகிட்டு போக முடியல. திருட வந்தவங்க ஊர் எல்லையிலேயே இந்த சிலையை போட்டுடுறாங்க. அப்படி 4 தடவை வந்து இந்த பக்கத்தில் இருக்க ஏரியிலையும் குளத்துலேயும் ஊர் எல்லையிலையும் இந்த சிலை திருடி எடுத்துகிட்டு போய் அந்த எல்லையிலே போட்டிருக்குறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு கோவில் இது. இந்த அம்மன் பேர் பார்த்திங்கன்னா அருள்மிகு பிடாரி மாமூர்த்தி அம்மன். இவங்க வந்து இந்த தாழம்பூர் கிராமத்தோட எல்லை பிடாரி. அதாவது ஊருக்கு ஒரு பிடாரி, ஏருக்கு ஒரு ஐயனார் இருக்கிறது நம்ம தமிழர் வாழ்க்கையில் இருக்கிற மரபு. அது மாதிரி தான் இந்த கோவிலும். இந்த கோவிலை பற்றி இந்த பூசாரி ஐயா சொல்லுவார், நீங்கள் அதை பாருங்கள். அம்மன் இப்போது கருவறை வந்து புதுசாக அமைக்கிறதுக்கு அம்மன் உத்தரவு கொடுத்துருக்கு. உத்தரவு கிடையாது. சரிங்க. இந்த அம்பாளுக்கு ஐதீகமே அதே தான். எக்காலத்தை கொண்டும் அவளை வந்து விருத்தி பண்ண முடியாது. வெளி பிரகாரத்தை எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவள் கருவறை பிரகாரத்தில் எதுவும் பண்ண முடியாது. இந்த அம்மனுக்கு எந்த மாதிரியான திருவிழா நடத்துகிறீங்க? ஆடி மாதம் விசேஷமான திருவிழா நடக்கும். ஆடி மாதம் 10 வாரமும் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி, அதே மாதிரி தைப்பூசம், அது மாதிரி நாளுங்கள்லாம் அபிஷேகம் ஆராதனைகள், மக்கள் கூட்டமும் நிறையா வருவாங்க. ரொம்ப மகா ரொம்ப சக்தி வாய்ந்தோம். பிள்ளை பேருக்கும் மாங்கல்ய வரமும் அள்ளி கொடுக்குறோம். மகா சக்தியாக. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வரமும் மாங்கல்ய வரமும் அள்ளி கொடுப்பான். ரொம்ப நன்றி. இல்லாதவங்களுக்கு எப்போ எத்தனை வருஷம் இல்லைனா கூட இவர்கிட்ட வந்தால் உடனே கைப்பற்றி அந்த அளவுக்கு சக்தியோடு இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு 4 பக்கமும் வந்து புத்து இருக்குது. இது வந்து 3வது, ஏற்கனவே 2 புத்து நான் சொல்லியிருப்பேன். நம்ம நாகத்தனம் வந்து 3வது இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மூலஸ்தானம் கருவறை விமான கோபுரம் பார்க்கலாம். எல்லா ஆலயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கோபுரம் விமான கோபுரம் பார்த்துருக்கீங்க, கரெக்டாக பார்த்துருக்கீங்க. அதுக்கு மாறாக வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மரம் வந்துட்டு கேஎஸ்சி மரம். இதுதான் வந்துட்டு மாமூர்த்தி அம்மனோட கருவறை. கேஎஸ்சி மரத்தாலான கோபுரம் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், நல்லா பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான இயற்கை சூழலான இடத்துல. அது வந்து ஏரிக்கரைக்கு பக்கத்தில் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு மரமே வந்துட்டு கருவறையான ஆலயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாமூர்த்தி அம்மன் கோவில் தான். நீங்களும் வந்து பாருங்கள். அம்மனோட அபிஷேகத்திற்கும் வெளியேற இடம் இது பாருங்கள். இந்த மரம் வந்துட்டு எப்படிலாம் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ வந்துட்டு எத்தனை பல 100 ஆண்டு பழமையான மரம். பாருங்கள், ஆலயத்தை பாருங்கள், ஆலயத்தை எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ இயற்கையான. இதே மாதிரி ஒரு ஆலயம் வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்குது, முச்சந்தி அம்மன் சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அந்த ஆலயத்தை பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ அனைவருக்கும் வணக்கம். இது வந்துட்டு செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாமுத்தி அம்மன் கோயில். இது வந்துங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இது வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு வந்து இந்த கோபுரம் மூடியதுனால வந்துட்டு இந்த அம்மா இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு புத்தை அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த கோவிலோட விசேஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அத்தி மரத்தாலான பேயத்தி மரத்தில் வந்துட்டு அது கீழே தான் வந்துட்டு அம்பாள் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. மூலவர் பிடாரி மாமுத்தி அம்மன் சொல்லிட்டு இந்த சென்னை சிட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த கோயில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப விசேஷமான கோவில், ரொம்ப அழகான இயற்கை சூழல். இங்கே பாருங்கள், குளம் வந்துட்டு குளம் ஏரிக்கரை, இதுக்கு நடுவில் இந்த ஊர் மத்தியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திருத்தலம். வேண்டியவங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். எல்லோரும் வாங்க, இந்த அம்மனை வந்து சேவிச்சுட்டு போங்க. எல்லா நாள்லேயும் திறந்துருக்கும், எல்லா வசதியும் இங்கே இருக்குது. வழி வந்து பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம், அதாவது வந்தலூர் டு கேளம்பாக்கத்தில் வந்து மாம்பாக்கம் இறங்கிட்டால் மாம்பாக்கத்துலேருந்து தாழம்பூர் போகிறதுக்கு இங்கே பஸ்ஸு வரும். இந்த தாழம்பூர் இங்கே இறங்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா மாமுத்தி அம்மன் கோயில்னா எல்லோரும் சொல்லுவாங்க. எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலி போட்டதுனால அந்த அம்மா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சுயம்புவாக வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்த புத்தாக உருவாயிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், புதுசாக உருவாயிருக்கிற புத்தை பாருங்கள். ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன். வேறு எதுவுமே அந்த பேர் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ரொம்ப வித்தியாசமான பேராக இருக்கும் மாமுத்தி அம்மன் சொல்லிட்டு. ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க. இந்த சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. இது ஒரு சிட்டி சைடில் ஒரு அவுட்டராக இருக்க ஒரு கிராமத்தில் இது ஒரு விசேஷமான கோவில். இந்த ஆலயத்தை சுற்றி புத்து தான். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அந்த அம்மா போகிறத நிறைய பேர் இங்கே பார்த்துருக்குறாங்க. அவங்களும் பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த புத்து பாருங்கள். இப்போ தான் போட்டாங்க. அதுங்காட்டி அந்த அம்மன் வந்துட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புது புத்தில் வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்ம மூலவரை போய் பார்க்கலாம் வாங்க.